கைஸ் டுடே நம்ம பைத்தான்ல வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, வைல் லூப்புக்கும் ஃபார் லூப்புக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃபார் லூப்பில் வந்து நமக்கு வந்து அதோட லிமிட் ஹவு many டைம்ஸ் அதோட ரிப்பீட் பண்ணுங்கிற லிமிட் வந்து நமக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து எப்போ ஃபெயில் ஆகுதோ ஃபால்ஸ் ஆகுதோ till தென் the loop will be executed. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒயில் லூப்ல வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட அத பத்தி பார்க்கலாம். ஓகே. நம்மளோட ரெக்யர்மென்ட் என்னன்னா, ஓகே ஒரு பேங்க்ல பாஸ்வேர்ட் குடுக்குறோம். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்ட் கரெக்ட்டா இருக்க வரைக்கி, கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்களோட பாஸ்வேர்ட் வெல்கம் பேஜ் வந்துரும். பாஸ்வேர்ட் வந்து தப்பா இருந்துச்சுன்னா, 3 டைம்ஸ் வந்து நம்மள வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதுக்கு மேல போனா நம்ம அக்கவுண்ட் வந்து லாக் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஒயில் லூப்ல பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ரைட். ஓகே. நம்ம ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். லெட்ஸ் சி டஸ் இட் ஹேஸ் எனி எரர் ஆர் நாட். Python 3 and while enter password 1, 2 and 4. ஓகே. அக்கவுண்ட் ஹஸ் பீன் லாக்ட். ஓகே. நான் வந்து சும்மா தப்பான பாஸ்வேர்டா குடுத்துட்டே இருந்தேன். அதனால என்னன்னா திரும்ப திரும்ப என்டர் த பாஸ்வேர்ட் கேக்குது. லெட்ஸ் சி இஃப் வி கிவ் த கரெக்ட் பாஸ்வேர்ட் லைக் அட்மின். எஸ். நம்ம அட்மின் குடுத்தா ஓகே. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே. இது சும்மா ஒரு டெஸ்ட் அப்ளிகேஷன்ங்கிறதுனால இந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா பாஸ்வேர்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரியல் டைம்ல டேட்டாபேஸ்ல என்கிரிப்டட் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேங்களா? யூ கான்ட் சி இட். ஓகேங்களா? செக்யூர்ல என்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓகே. நீங்க குடுக்குற பாஸ்வேர்ட வந்து டேட்டாபேஸ்ல இருந்து ஃபெட்ச் பண்ணிட்டு, ஸோ டேட்டாபேஸ்ல ஃபெட்ச் பண்ணாதனால நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஓகேங்களா? டேட்டாபேஸ்ல ஃபெட்ச் பண்ணிட்டு, அத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நீங்க குடுத்த பாஸ்வேர்டும், யூசர் குடுத்த பாஸ்வேர்டும் இதுவும் மேட்ச் ஆகல. ஓகேங்களா? அதே மாரி மேக்ஸ் அட்டெம்ப்ட். ஓகே. நம்மகிட்ட வந்து 3 அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். ஓகே. ஆக்சுவலா அந்த 0ல ஸ்டார்ட் ஆகுறதுனால தான் அந்த மாதிரி வருது. ஸோ இஃப் யூ கிவ் 1 இட் வில் வொர்க் அவுட் கரெக்ட்லி.
3 டைம்ஸ் அதான். அந்த இடத்துல நான் 1 குடுக்கல. அதான் 4 டைம்ஸ் போயிடுச்சு. ஸோ பாஸ்வேர்ட் மேட்ச் ஆகலன்னா, மேக்ஸ் அட்டெம்ப்ட் வந்து ஒவ்வொன்னா குறைக்கிறோம். மைனஸ் பண்றோம். இதுக்கு என்ன இது ஷார்ட் ஹேண்ட் சொல்லுவாங்க. ஷார்ட் ஹேண்ட் ஆப்பரேட்டர். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈக்குவல் டு மேக்ஸ் -1. இதுதான். இத வந்து இப்படி ஷார்ட்டா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் அட்டெம்ப்ட ரெடியூஸ் பண்ணிட்டே வருது. திரும்ப பாஸ்வேர்ட் கேட்குறோம் அகைன். ஏன்னா ராங் பாஸ்வேர்ட் இருக்கிறதுனால, ஒவ்வொரு ராங் பாஸ்வேர்டுக்கும் அட்டெம்ப்ட் இதாயிட்டே இருக்கும். மேக்ஸ் அட்டெம்ப்ட் வந்து நம்ம 0க்கு மேல இருந்தா, ஸோ அப்ப என்ன அர்த்தம்? 0க்கு மேல இருந்தாலே அவங்க ஆல்ரெடி கரெக்டான பாஸ்வேர்ட் குடுத்தாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால வெல்கம் மெசேஜ் குடுக்குறோம். இல்லன்னா அந்த பேங்கோட டிரான்சாக்ஷன் பேஜ் எல்லா பேஜையும் கூட்டு போய் அவங்க அக்சஸ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட 0க்கு மேல இல்லன்னா அர்த்தம் நம்ம தப்பான பாஸ்வேர்ட் குடுக்குறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் ஒயில் லூப் வில் ஒர்க். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்ல வந்து கிட்டத்தட்ட 2 கண்டிஷன் குடுத்துருக்கோம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஒரு கண்டிஷன் மட்டும் குடுக்கணும் அவசியம் இல்ல. மோர் தென் 1 கண்டிஷன் வி கேன் கிவ் யூசிங் திஸ் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அ அ ரேஞ்ச். ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இது வந்து ஒரு சீக்வென்ஸ் நம்பர வந்து கொடுக்கும். நம்ம ஸ்பெசிஃபை பண்ண சைஸ பொறுத்து. ரேஞ்ச் நீங்க என்ன சைஸ் குடுக்குறீங்களோ, அத்தன டைம் வந்து இந்த உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் குடுக்கும். அத்தன டைம் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஓகே. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ரேஞ்ச் ஃபங்ஷன். என்டர் தி லிமிட். ஓகே. இது ஸ்ட்ரிங்கா கொடுக்கும். அதனால இன்டிஜர் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. in the range of limit print I I தட்ஸ் இட். இப்போ நம்ம குடுக்குற லிமிட் பேஸ் பண்ணி அத்தனை டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லிமிட் 10 குடுத்தீங்கன்னா, 0 வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? லெட்ஸ் சி. லிமிட் வந்து நான் ஒரு 5 குடுக்குறேன். சி. ஸோ ரேஞ்ச் வந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் எண்ட் லிமிட் -1. ஓகேங்களா? 5 குடுத்ததுனால 4 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது மாதிரி நீங்க எவ்வளவு லிமிட் வேணாலும் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் சொல்லுவாங்க. லூப் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸிகியூஷன் வந்து ஸ்டாப் பண்ணலாம். ஐ மீன் அதோட எக்ஸிகியூஷன் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ற ஸ்டேட்மென்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். லூப் கண்ட்ரோல் எஸ்டிமேட்டிவ். ஓகே. there are 2 லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் இன் பைத்தான். ஓகே. பிரேக் அப்படிங்கிறது வந்து ஒரு லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் அண்ட் கண்டினியூ ஒரு லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட். பிரேக் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஐட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த லூப்பையே வந்து என்ன பண்ணிடும்னா ஸ்டாப் பண்ணிடும். இட் வில் ஸ்டாப் தட் லூப் அண்ட் இட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லைன். போயிட்டு மற்ற கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். கரண்ட் ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? மீன் ஃபார் லூப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஃபார் லூப் எக்ஸிக்யூஷனை. கண்டினியூங்கிறது என்ன பண்ணோம்னா சேம் கேஸ் தான். இது மாதிரி தான். கரண்ட் ஐட்ரேஷன் மட்டும் நம்ம கிட்ட ஒரு 10 நம்பர் பிரிண்ட் பண்ண சொல்றோம்னா, அந்த 10ல 5வது நம்பர்ல கண்டினியூ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5வது நம்பர் அந்த 5வது எலமெண்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு 6, 7, 3 அதாவது கரண்ட் ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே. லெட்ஸ் சி தட் ஆல்சோ. ஹாஷ் பிரேக். ஓகே. சேம் கேஸே நம்ம எடுத்துக்கலாம். பிரேக். ஓகே. ஓகே.
greater than 15. 50க்கு மேல போச்சுன்னா பிரேக். ஓகே, நம்ம வந்து லிமிட் வந்து ஓகே, ஒரு பேஷண்ட் இருக்கான்னு சொல்லுங்களேன். பேஷண்ட் லிமிட் ஒரு டாக்டர் வந்து ஒரு பெர் டேக்கு மார்னிங் ஷிஃப்ட்ல வந்து அவர் ஒரு 15 பிலோ 15 பேஷண்ட்ஸ் தான் அவரால் பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே அவரால் பார்க்க முடியாது. ஹி ஹேஸ் சம் ஒர்க். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 15க்கு மேலே வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. கரெக்டாக? ஸோ வந்து பேஷண்ட் பேஷண்ட்டோட ஓகே, ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, எத்தனை பேஷண்ட் இருக்காங்களோ அந்த பேஷண்ட்டை வந்து டாக்டர் பார்த்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் 15 லிமிட்ஸ்க்கு மேலே இல்லை 10 லிமிட்ஸ்க்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவரால் பார்க்க முடியாது. அதுதான் இந்த இது. ஓகேங்களா? இந்த ஃபார் லூப் வந்து பிரேக் பண்ணிடும். லெட்ஸ் சி ஏதாவது எரர் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து பிரேக்கோட எக்ஸாம்பிள். ஓகே, ஐ am giving 9. So doctor has let's all 9 patient. ஓகே, 9. ஓகே, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? லெட்ஸ் சி, லெட்ஸ் கிவ் மோர் 20. அதுக்கப்புறம் அதால் வர முடியல பாருங்க. ஸோ அவரால் வந்து 10 பேஷண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பர்பஸ்க்காக தான். இப்போ இந்த கண்டிஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எத்தனை லிமிட் கொடுக்குறீங்களோ அத்தனை லிமிட் வந்து ஃபார் லூப் வந்து will be executed. ஃபார் எக்ஸாம்பிள் 25 ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஐ டோல்டு இட் will execute up to 24. புரியுதா? ஸோ இப்போ என்னன்னா, அந்த டாக்டரால் எவ்வளோ பேஷண்ட்டை பார்க்க முடியுங்கிற மாதிரி லிமிட் நமக்கு இந்த மாதிரி யூஸ் கேஸ் ரெக்கையர்மெண்ட் வரும்போது ஓகே, இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் வந்து வரும். ஸோ சேம் மேலே நான் 25 பேஷண்ட் வந்தாலும் he can able to do only 10. ஓகேங்களா? பார்க்க முடியும். ஸோ இது வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். கண்டினியூ. ஓகே, கண்டினியூ. ஓகே, கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணலாம்னா மாடுலோ டிவிஷனாக யூஸ் பண்ணலாம். மாடுலோ டிவிஷனா. ஓகே, வாட் யூ கால் தட்? 0 இருந்துச்சுன்னா I plus equal to 1. ஓகே, 0 வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? 0னா அங்கே 1 இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆட் நம்பர். லெட்ஸ் சி ஆட் நம்பர் இஸ் கெட்டிங் பிரிண்டட் ஆர் நாட். Limit 10. Yes, yes, printed. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா மாடுலோ டிவிஷன் என்ன பண்ணுன்னா ரிமைண்டர் கொடுக்கும். ஸோ எப்போதுமே என்ன தெரியும்னா எல்லா நம்பரும் வந்து 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து அதற்கு ரிமைண்டர் 0ன்னு இருக்கும். 2ஆல் வகுக்கக்கூடிய நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிவைடட் பை 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதோட மீதி இல்லை ரிமைண்டர் வந்து 0. 4க்கும் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஸோ அதாவது ஈவன் நம்பருக்கு வந்து 0 தான் வரும். அதனால எனக்கு வந்து ஆட் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ண முடியுது. ஸோ என்னன்னா உங்களோட இந்த ஐட்ரேஷனில் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிடும். ஓகேங்களா? ஆட் நம்பர் வந்துச்சுன்னா இந்த இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஆட் நம்பர் வந்து பிரிண்ட் அவுட் ஆகிடும். இதே கேஸில் நீங்கள் ஈவன் நம்பர் வேணும்னா இரட்டைப்படை வேணா இந்த மாதிரி அது ரிமைண்டர் வந்து 0 கிடையாது, சம்திங் வெல்கம். அப்போ வந்து இது வந்து ஈவன் நம்பர் இஸ்
இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 50. ஸோ 50ல இருக்கக்கூடிய எல்லா ஈவன் நம்பரும் இட் வில் பிரிண்ட் அவுட். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஒன்றுன்னு வரத்தான் செய்யும். ஒன்றுன்னு வந்தாலும் நான் அதையும் காமிக்கிறேன். ஓகேங்களா? பிரிண்ட் ஏன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ அதனால எல்லாமே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா ஐட்ரேஷனையும் பிரிண்ட் பண்ணும். ஆனால் என்னன்னா ஈவன் நம்பர் வந்தால் மட்டும் தான் அதை பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு மேலே ஏதாவது ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் will be executed. பட் மேலே எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணல, கீழே தான் ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும்னா கரண்ட் ஐட்ரேஷனை வந்து இட் வில் ஸ்கிப். மேலே நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணல, கீழே தான் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லெட்ஸ் சி 10 கொடுத்தீங்கன்னா 10ல வந்து ஒன்லி 5 ஐட்ரேஷன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தாக்குல வந்து எல்ஸ் நம்ம எல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்ஸ் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகி முடிச்சிச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் எண்ட் அந்த லூப் ஐ மீன் லூப் இந்த ஃபார் லூப் ஓகே எக்ஸிக்யூட் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த எல்ஸ் கேஸ் will be executed. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட ப்ரோக்ராமிங் இருக்கு. உங்களோட ஐட்ரேஷனில் வந்து நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எல்ஸ் கேஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஃபார் அஸ். டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பிரேக் ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்ஸ் கேஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா உங்களோட ஐட்ரேஷனை தான் நீங்கள் பிரேக் பண்ணீங்கன்னா திஸ் வில் நாட் எக்ஸிக்யூட்டட். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா எல்ஸ் கேஸ் வந்து வில் பி எக்ஸிக்யூட்டட். லெட்ஸ் சி டாக்டரால் எவ்வளோ பேஷண்ட் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு பிரேக் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டட். ஓகே 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 நீட் பிரேக் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் மோர் தென் இது ஓகே லெட்ஸ் சி. இப்போ தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கிரேட்டர் தென் 10 கொடுத்ததுனால பிரேக் ஸ்டேட்மெண்ட் கால் ஆயிருக்கு. கால் ஆனதுனால இந்த எல்ஸ் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே கைஸ், பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸ்டாப் த லூப், அந்த லூப்பை ஸ்டாப் பண்ணிடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம், கரண்ட் ஐட்ரேஷன் வந்து ஸ்கிப் பண்ணோம். எல்ஸ் வந்து அந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நெஸ்டட் லூப் ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ பாசிபிள் இன் பைத்தான். லெட்ஸ் see that proof. For I in range 3.2 for j in range 2 print I click on that I j and okay, let's see. Have an issue or not. Okay, that's it. ஓகே, ஒரு 2 டைமென்ஷனல் அரே பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணுதா. ஃபர்ஸ்ட் 0 இருக்கும், I0 இருக்கும்.
ரெண்டாவது ஜே ஆல்சோ ஜீரோன்னு இருக்கும். ஸோ 0 0. ரெண்டாவது வந்து 1 ஆயிடும். ஸோ 1 0 1 பிரிண்ட் ஆகும். இங்க வந்து 1 மாறும். ஸோ 1 0 1 1 மாறும். திஸ் இஸ் ஹவ் நெஸ்டட் ஃபார் லூப் வில் ஒர்க். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, நான் வேணா உங்களுக்கு ஐட்ரேஷன் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஐ வந்து 0ன்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்ல கரெக்டாக இருக்கலாம். சேம் டைம்ல வந்து ஜேயோட வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் 0 0ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னர் லூப்ல தான் இருக்கிறோம். ஜேயோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 1ன்னு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேலே கூடிய ரேஞ்சோட கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது 1ன்னு மாறி இருக்கும். ஜே வந்து 2 டைம்ஸ் கிட்ட கண்டிஷன் வரதுனால தேர்ட் ஐட்ரேஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஏன்னா 3 மாறிடும். ஸோ இட் கெட் ஃபெயில்டு. அதனால தான் நமக்கு வந்து 0 1 0 0 0 1 இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது 1 0 1 1ங்கிற மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கும். இதை வந்து 2 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன் பைத்தான் ஒரு லூப்புக்குள்ள நீங்கள் இன்னொரு லூப் டிஃபைன் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கால் நெஸ்டட் லூப். ஓகே, ஒரு குயிக் சம்மரி பார்த்துலாம். ஓகே, பைத்தானில் வந்து 2 லூப் இருக்கு, ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப். ஒரு ஐ ஒரு சீக்வன்ஸ் அரே, ஒரு லிஸ்ட் டுப்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ரேட் பண்ணோம்னா வி கேன் யூஸ் ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சின்டெக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் வித் எக்ஸாம்பிளோட. அண்ட் ஒயில் லூப் ரிப்பீட் த ஒயில் அந்த உங்களோட பிளாக் வந்து இட் வில் ரிப்பீட் த எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? அந்த ஒயில் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும். ஓகேங்களா? பிரேக் கண்டினியூ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்போட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. பிரேக் வந்து இட் வில் ஸ்டாப் த லூப். கண்டினியூ வந்து கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணும். எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த லூப் ends இட் வில் பிரிண்ட் அவுட் தட் ஸ்டேட்மெண்ட். பிரேக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த எல்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் ஓகே அந்த வாட் எவர் யூ ஆர் டூயிங் பிரிண்ட் பண்ணுறீங்களோ இட் வில் நாட் ஒர்க் அவுட். தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Don't forget to like, share, and subscribe.